வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரக மிளகு ரசம் ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோஸ் தேங்காய் போட்ட கறி, அதுக்கப்புறம் புதினா தொகையில், இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கூடிய முட்டை காரம் அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப சேர்க்காம சாப்பிடுங்க. அதே மாதிரி தண்ணி காய்கறிகள் எவ்வளவு தூரம் எடுத்துக்க முடியுமோ அது மாதிரி தண்ணி காய்கறிகள்லாம் நிறைய சமைங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டெய்லி மோர் குடிச்சாலும் தப்பு கிடையாது. ஸோ டெய்லி ஒரு டம்ளர் மோர். அதே மாதிரி வெயில் காலம் வரும்போது சூடு ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா? வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு மார்னிங் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஸோ அப்படி முடியல அப்படின்னா நம்ம பருப்பு வேக வைப்போம் இல்லையா? அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா ஸோ எல்லாருக்கும் நிறவி வந்துடும். அது மாதிரி வெந்தயமும் நிறைய எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இப்போ வாக்கிங் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆகிடும் இல்லையா? ஸோ நம்ம 1 மணி நேரம் முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு அர்ஜென்ட்டாக வேலை பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு திரும்பி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு அதுக்கப்புறமா வேலை செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி கூடி மட்டும் லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம லைட்டாக தான், இன்னைக்குன்னு இல்லை, இந்த வெய்ய காலம் ஃபுல்லாகவே நம்ம லைட் ஃபுட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மிளகு சீரகம் ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கோஸ் கறி பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் புதினா தொகையலுக்கு, புதினாவும் ரொம்பவே நல்லது. ஸோ புதினா தொகையலுக்கு புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்க முடியலனாலும் புதினா ஜூஸ் குடிக்கலாம், இல்லை புதினா தொகையல் பண்ணிக்கலாம், புதினா ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் கூட ரொம்ப மைல்டு மசாலா போட்டு பண்ணிக்கோங்க. நீங்க கூடிய முட்டை பாத்தீங்கன்னா என்னோட சமையல்ல மசாலா ஐட்டம், மசாலா சேர்க்கறதே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டை, சின்ன கிராம்பு நேக்க, அதுலயே ஒரு காரம் வேற இருக்கும். அதனால எல்லாமே கம்மியா தான் நான் சேர்ப்பேன். அதே மாதிரியே பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். அப்புறம் புதினா, சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பையும் சேர்த்துருவோம். இந்த பக்கமும் கடாயில எண்ணெய் வச்சிருக்கோம், அதை காஞ்சிருக்கு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய் சேர்த்து தான் அரைச்சிக்க போறோம். அதனால தேங்காயை இதுலயே நான் சேர்த்துறேன். ஆறட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் தாளிச்சுக்கலாம். நம்ம கோஸ் கறிக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், இந்த கோஸ்க்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். அது இந்த பக்கம் வெந்து இருக்கட்டும். பாருங்க, தொகையிலும் வதக்கினதை ஆறு எடுத்து நம்ம அரைச்சிடலாம். இதுல இஞ்சி ஒரு அரை இன்ச்சு சேர்க்கிறேன். நான் இஞ்சியை வதக்க வேண்டாம், நீங்க பச்சையா சேர்த்துக்கோங்க. இஞ்சி இதை அரைச்சி எடுத்துட்டு புதினா தொகையில் ரெடி. அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் மிளகு சீரக ரசம் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு கையில கசக்கி வச்சிருக்கேன். இதுல புளி தண்ணி சேர்த்துடலாம். இந்த பக்கம் லைட்டா கொதிக்கட்டும். அதுக்குள்ள அரைச்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துருவோம். ஒரே ஒரு வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம். இதை கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடலாம் நாம. அதாவது வரமிளகா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். புளி தண்ணி ஒரு கொதி வந்துடுது. நம்ம கோர்ஸா அரைச்சதை சேர்த்துடலாம். மிளகு, சீரகம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூடவே கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்பி தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். அந்த புளியோட புளிப்பை பொறுத்து எவ்வளவு தூரம் தண்ணி விளாவிக்கணுமோ நீங்க விளாவிக்கலாம்.
ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். இந்த பக்கம் பாருங்கள், கோஸ் நல்லா வெந்துடுது. இதுக்கு தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய கோஸ் கறி ரெடி. காரம் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசம் அந்த பக்கம் வந்து நுரைச்சி வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சா போதும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரசம் வந்து நுரைச்சி வருது, நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. மிளகு சீரக ரசம், அதுக்கப்புறம் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, புதினா தொகையல். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நான் இன்னைக்கு என்ன பண்ணேனோ அதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.